டென்ஷன் ஆகாதீங்க, நான் உடனே வரேன். எங்களை ஊரை விட்டு போக சொல்றதுக்கு நீங்க எல்லாம் யாரு? மரியாதையா எல்லாரும் வெளியில போயிடுங்க, இல்லனா நடக்கிறதே வேற. அண்ணே, இந்த பொம்பளை எவ்வளவு சொன்னாலும் அடங்காது. மிச்ச மீதி இருக்கிற பொருள் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு நைட்டோட நைட்டா உங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டு வீட்டை கொளுத்தி விட்டுருவோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு யாரு வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்கன்னு பாப்போம். அது எதுக்குடா? நைட்டு எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டுல தங்குனா சரியா போச்சு. அண்ணே, அழாதம்மா. என்ன செய்ய இதெல்லாம்? யார் இவங்க? எதுக்கு இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணே, திடீர்னு வந்து என்ன ஊரை விட்டு போக சொல்றானுங்க, கலாட்டா பண்றானுங்க, அசிங்க அசிங்கமா பேசுறானுங்க. அண்ணே, இதுக்கு தாமா நீ தனியா இருக்க வேணாம்னு சொன்னது பாத்தியா? இப்போது நான் சொல்றத கேளு அம்மு. நீ ஏற்கனவே தங்கி இந்த அவுட் ஹவுஸ்க்கே வந்துரு. நான் அம்மாட்ட பேசிக்கிறேன். அம்மு, இப்ப எதுக்கு பதில் சொல்லாம இருக்க? ஏதோ தேன்மொழி கால் பண்ணும்போது சிபி பக்கத்துல இருந்தா உடனே வந்துட்டான். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? இல்லண்ணே, நீங்க என் மருமகெல்லாம் இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது. இந்த அத்தையை பிடிக்கலனாலும் அத்தை மேல கோவம் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆபத்துன்னு கேள்விப்பட்டதும் ஓடி வந்து உதவி பண்றாருல, எனக்கு இது போதும்னு. இப்ப நடந்தது எனக்கு பெரிய கெட்டதுதான். கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா ஆம்பளை புள்ளை இல்லாத எனக்கு புள்ளையா நான் வளர்த்த என் மருமக வந்து நிக்கிறத பாக்குறப்ப எனக்கு இதுக்கு மேல வேற என்னென்ன வேணும்? யாரு என்ன சொன்னாலும் நம்ம குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ரத்த பந்தம் விட்டு போகாதுன்னு. இதை பாருங்க, நான் இது உங்களுக்காக ஒன்றும் செய்யல. இது யாரா இருந்தாலும் பண்ணியிருப்பேன். நீங்க இதை வேறையா யோசிக்க வேணாம். புஷ்பா, சேது, சேது, சிஸ்டர். சேது, புதுசா வேலைக்கு ஒருத்தர் சேர்ந்திருக்காருல, சண்முகம், அவர் உடனே வர சொல்லுங்க. எதுக்கு சிஸ்டர்? நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் சொல்றேன். சரி. சண்முகம், உங்களை தமிழ் கூப்பிடுறாங்க. எதுக்கு? தெரியல. நான் வேலையா இருக்கேன், நீ போ. இங்க பாருங்க, இந்த கம்பெனியோட சிஇஓ அவங்க கூப்பிட்டா நீங்க வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். இப்ப நீங்க வரலன்னா இந்த பிரச்சனை ஜனாம வரைக்கும் போயிடும். பரவாயில்லையா? சரி வா. வாங்க வாங்க. சொல்லுங்க மேடம். இப்போ ஒரு சீக்ரெட் ரெசிபி லீக் ஆகி ஒரு எம்ப்ளாயிய வேலையை விட்டு நிறுத்திருக்கோம்ல? ஆமா மேடம். அது சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. கேளுங்க மேடம். நீங்க பொய் சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிரும். எனக்கு பொய் சொல்றவங்கள பிடிக்காது. எதா இருந்தாலும் மறைக்காம உண்மையை சொல்லிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாத்த நான் ஹெல்ப் பண்ணுவேன். நான் உண்மைதான் மேடம் சொல்லுவேன். எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மேடம். ரைட். என்ன ராஜ், நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் இங்க இருக்கேன். படிப்படியா நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். உங்களை மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க. ப்ளீஸ் ராஜ், உண்மையை சொல்லுங்க. இல்ல மேடம், நான் சொன்னதுதான் உண்மை. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை மேடம். சேது. ஏய், என்ன சொல்லிட்டே இருக்காங்க? என்ன கேக்குறாங்களா? பதில் சொல்றா. என்னடா பாக்குற? தமிழ் சொல்றாங்கல்ல, கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு பேசினதே பேசிக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்ல மாட்டியா நீ? உண்மையை சொல்ல மாட்டா? அவர் சொல்ல மாட்டாரு சேது. சேது, நீ என்ன பண்ற? போலீஸ்க்கு கால் பண்ணு. நம்ம ஆபீஸ்ல 10 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டான்னு இவன் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளுவோம். அது பணத்தோட போகாது. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல இவன் எங்கேயுமே வேலைக்கு சேர முடியாது. சேது, கால் பண்ணுங்க. அத்தா, அத்தா,
என்ன சேது? இந்த குழப்பம் எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாரு? வேற யாரு? எங்க அப்பாவும் சண்முகமும் தான். யாரு? மாமாவும் சண்முகமுமா? ஆமா தான். அவரும் எங்க அப்பாவும் சேர்ந்தா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அந்த ராஜு ஒத்துக்கிட்டான். ச்சே! அவருக்கு நம்ம இந்த வீட்ல என்னடா குறை வைக்கிறோம்? அவர் கேட்டதெல்லாம் கிடைக்குது இல்ல. இதுக்கு மேல ஏன் அவர் இப்படி பண்றாருன்னு தெரியல. ஏன் இவ்வளவு மட்டமா நடந்துக்கிறாரு? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அத்தான். நான் ஜனமா கிட்ட இதை சொல்லான்னு சொன்னேன். ஆனா தமிழ் சிஸ்டர் இதை சொன்னா அத்தையும் நாங்களும் ஜனமா கண்ணில் தப்பா படுவோன்னு வேணான்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் யாரு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தமிழ் நினைக்கிறாங்க. ஆனா எல்லாருமே தமிழை தானே தான் கஷ்டப்படுத்துறாங்க. தமிழ் தங்கம் அத்தான். அப்படி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. நியாயமா பார்த்தா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தமிழ் சிஸ்டர் வெளியே துரத்தணும். ஆனா அதை செய்யல. அதான் தான் தமிழ். சும்மா நான் பேருக்கு சிஸ்டர்னு சொல்ல அத்தான். என் கூட பிறந்த சகோதரியா தான் தமிழை நான் பார்க்கறேன். தமிழ் அப்படிதான் எங்களை பார்க்கறாங்க. அத்தான் திரும்பவும் சொல்றேன் அத்தான். தமிழ் சிஸ்டர் நல்லா பார்த்துக்கோங்க அத்தான். சரியான நேரத்துக்கு மாமாவும் சிபி மாமாவும் வந்தாங்க. எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டாங்கக்கா. அவங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா என்ன நடந்திருக்கோன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குக்கா. சரி சரி, நீங்க தைரியமா இருங்க. நான் கிளம்பி வரேன். யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். நீ அம்மா கிட்ட போன கூட. மா, உனக்காச்சு யார் இதுன்னு தெரிஞ்சதா? தெரியல தமிழ். திடீர்னு உள்ள புகுந்த ரவுடி பசங்க கண்டு மேனிக்கு பேசினானுங்க. ஊரை விட்டு போக சொல்றானுங்க. யாரோ தோண்டி விட்டுதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க தமிழ். எனக்கு இந்த ஏரியாவுல யார் கூடவும் எந்த வம்பு தும்புமே கிடையாது. அதையும் மீறி இப்படி வரானுங்கன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு தமிழ். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க. நான் ஈவினிங் வந்து பாக்குறேன். இசைக்கு ஒண்ணும் இல்லல்ல? இசை நல்லா இருக்கால? ரொம்ப பயந்துட்டா. இவ்வளவு நேரம் அழுதுட்டு தான் இருந்தா. இப்பதான் சமாதானம் ஆயிருக்கா. சரி, அவளை பாத்துக்கோங்க. நான் வரேன். சரியான நேரத்துல சிபி சார் அங்க போய் உதவி பண்ணிருக்காரு. சிபி சாருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்.